போக்குவரத்து முறைப்பாடுகளுக்கு இ-டிராபிக் செயலி அறிமுகப்படுத்தியது போலீஸ் திணைக்களம் என்பதான ஒரு செய்தியை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையுடைய 2ஆம் பக்கத்தில் அது குறித்த தகவலுக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து முறைகேடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்கள் துரிதமாக புகார் அளிக்கக்கூடிய வாய்ப்பு இதன் மூலமாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பதில் போலீஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இதனை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பதில் போலீஸ்மா அதிபரினால் புதன்கிழமை போலீஸ் தலைமையகத்தில் இ-டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதன் பொழுது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை சுட்டிக்காட்டியிருந்தார். கிளீன் ஸ்ரீலங்கா 2025 திட்டத்துக்கு அமைய தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற புதிய செயலியை இலங்கை போலீசின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எனவே இ சேவைகளை பார்வையிடுவதன் மூலமாக இ-டிராபிக் கையடக்க தொலைபேசி பயன்பாட்டை உங்கள் கையடக்க தொலைபேசியில் இலகுவாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். மேற்படி செயலியின் மூலம் போக்குவரத்து முறைகேடுகள் மற்றும் போக்குவரத்து விதி மீறல்களில் ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் பொதுமக்கள் துரிதமாக போலீஸ் தலைமையகத்துக்கு புகார் அளிக்க முடியும் என்பதான விடயம் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. மேலும் இந்த திட்டத்துக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கிய வகையில் 607 போலீஸ் நிலையங்களில் விசேட போக்குவரத்து அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இ-டிராபிக் கையடக்க தொலைபேசி செயலியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் தினசரி இடம்பெறும் வாகன விபத்துக்களை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் இதற்கு தமது ஆதரவை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இ-டிராபிக் செயலியின் மூலம் காணொலிகளை பதிவேற்றுவதற்கான வசதிகளும் காணப்படுகின்றன. ஆகையால் பொதுமக்கள் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் அதனை ஒத்த பிற சம்பவங்களுடன் தொடர்புடைய புகைப்படங்கள் காணொலிகளை இந்த கணக்கை பயன்படுத்தி போலீஸ் தலைமையகத்துக்கு வழங்க முடியும். அவ்வாறு மக்களால் வழங்கப்படும் தகவல்களின் அடிப்படையில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் மற்றும் பிற சம்பவங்கள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக குறித்த தகவலை சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் பிரிவுகளுக்கும் வழங்குவதோடு அத்தோடு அவை தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் தலைமையகத்தின் மேற்பார்வையின் கீழ் இடம்பெறும் என்ற விடயத்தினையும் அவர் இதன் மூலம் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.